குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது ஆல்ஃப்ரெட் நாய்ஸ் டென்னிசன், ஷார்ட்டாக டென்னிசன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவருடைய முழு பெயர் ஆல்ஃப்ரெட் நாய்ஸ் டென்னிசன். இவர் எழுதின தி ஃப்ளவர் என்கின்ற ஒரு பூ. ஃப்ளவர் பூ இது ஒரு மெட்டஃபரிக்கல் பூ. ஃப்ளவர் என்பது சாதாரணமாக இங்கே ஒரு பூவை குறிக்கல, எ ஒர்க் ஆஃப் ஆர்ட், ஒரு கலை நுட்பம் வாய்ந்த ஒரு பொருள் அல்லது ஒரு இன்வென்ஷன், ஒரு புதிய கண்டுபிடிப்பு. இதை ரிலீஜியஸாக சொல்லும்போது ஃப்ளவர் என்பதை ஜீசஸ் கிறிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த போமை ரெண்டு வகையாக இன்டர்பிரட் பண்ணுவாங்க. ஒன்று ஒரு ஒர்க் ஆஃப் ஆர்ட், ஒரு தலை சிறந்த ஒரு கலை நுட்பம். இப்போ நீங்கள் பெரிய கோயில், தஞ்சாவூரில் இருக்கிற ஒரு பெரிய கோயில், தாஜ்மஹால், அல்லது நவீனமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு அயோத்தியா டெம்பிள், இவைகளை நீங்கள் ஒரு ஒர்க் ஆஃப் ஆர்ட் அப்படின்னு சொல்லலாம். இவைகளை மக்கள் ஒரு மத ரீதியாக போகிறத விட ஒரு கலைநுட்ப ரீதியாக பார்க்குறவங்களும் நிறைய பேர் இருப்பாங்க. அதுதான் ஒர்க் ஆஃப் ஆர்ட். ஒரு தலை சிறந்த ஒரு கலை படைப்பு அல்லது ஒரு 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 மாடல், ஒரு ஒரு மாடர்ன் இன்வென்ஷன், ஒரு நவீன கண்டுபிடிப்பு. இப்போ ஒரு உதாரணத்திற்கு நீங்கள் முதல்ல அந்த ஸ்டீம் என்ஜின் கண்டுபிடிச்சிருப்பாங்க. அப்போ அந்த ஸ்டீம் என்ஜின் கண்டுபிடிக்கும் போது ஃபஸ்ட்டு அதை எல்லாரும் கண்ணா பண்ண ஆரம்பத்தில் அந்த ஸ்டீம் என்ஜின் கண்டுபிடிக்கும் போது அந்த இன்வென்ஷனை எல்லாம் திட்டி தீத்தான். என்ன வேலை இல்லாத வேலை, ஸ்டீம் வச்சுக்கிட்டு ஒரு என்ஜினை ஓட்டுறானாண்டா அப்படின்னு எல்லாம் கிண்டல் பண்ணியிருப்பாங்க, கேலி பண்ணியிருப்பாங்க. ஆனால் அது வர ஆரம்பித்தோடனே எல்லாம் அக்செப்ட் பண்ணிட்டாங்க. அக்செப்ட் பண்ணாலும் கூட இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா, அந்த காலத்தில் நாங்கள் குதிரை வண்டியிலையும் மாட்டு வண்டியிலையும் கால்நடையாகவும் தான் போனோம். அப்போது உங்களுக்கு என்விரான்மெண்டல் பொல்யூஷன், சுற்றுப்புற சூழல் கேடு இல்லாமல் இருந்துச்சு. இப்போ இந்த நவீன கண்டுபிடிப்புகள்னால சுற்றுப்புற சூழல் கேடு வந்துருச்சு என்று இதை குறை சொல்கிறவங்களும் இன்னும் இருக்கத்தான் செய்வாங்க. பட் இன்னும் அதை குறை சொல்கிறவங்க இருப்பாங்க. ஆரம்ப காலத்தில் கேலி கிண்டல் பண்ணாங்க, எல்லாரும் ஒத்துக்கிட்டதுக்கப்புறம் இன்னைக்கும் அதை குறை சொல்றவங்க இருக்கத்தான் செய்வாங்க, இல்லையா? இதுதான் இந்த ஃப்ளவர். ஒரு ஒர்க் ஆஃப் ஆர்ட். அப்படிதான் இந்த பெரிய கோயில் கட்டும்போது, தஞ்சாவூர்ல இருக்கிற பெரிய கோயில் கட்டும்போது என்ன இதுக்கு போய் இவ்வளோ கோடிக்கணக்கான், ஏன்னா தஞ்சாவூர்ல கல்லே கிடையாது, பாறாங்கல்லே கிடையாது. அப்போ கல் இருக்கக்கூடிய இடம் ஒரு 7 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய ஒரு எங்கேயோ இருந்த கல்லை கொண்டு வந்து அந்த கல்லை இந்த கோயில் உச்சியில ஏத்துறதுக்கு ஒரு 7 கிலோமீட்டருக்கு ஒரு சாய்த்தளம் அமைச்சு அது வழியாக தான் மேலே ஏத்துனாங்கன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நான் கேட்குறேன், அப்போ அந்த காலத்தில் இருக்க மனிதர்கள் என்ன அரசருக்கு என்ன லூஸா பிடிச்சிருச்சு? ஒரு 7 கிலோமீட்டருக்கு மண்ணாலேயே அப்படி ஒரு சாயா ஒரு தலை ஏற்றி அந்த தளத்தின் வழியாக ஒரு கல்லை, ஏன்னா இப்போ மாதிரி கிரேன் கிடையாது கொண்டு போய் மேலே வைக்கிறது. அந்த பெரிய கோயில் மேலே இருக்கக்கூடியது ஒரே கல்லுன்னு சொல்கிறாங்க. அது எத்தனையோ டன் எடைன்னு சொன்னாங்க. இவ்வளோ பெரிய டன் எடையை இங்கே கீழே இருந்து எப்படி மேலே தூக்கிட்டு போயிருக்க முடியும்? அப்போ ஒரு சாய்த்தளம் அமைத்து அந்த சாய்த்தளத்தின் வழியாக மேலே கொண்டு வந்து அந்த கல்லை ஃபிட் பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஃபிட் பண்ணும்போது அந்த காலத்தில் இருந்த அந்த மனிதர்கள் என்ன சொல்லியிருப்பான், அதை கட்டிக்கிட்டு இருக்கும்போது கட்டுறவன் அதை சுற்றி இருக்கிறவன்லாம், அரசர் வேலை இல்லாத வேலை செஞ்சுட்டு இருக்காரு, இதுக்கு போய் இவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்கிறான். ஆனால் இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா, ஆனால் இன்னைக்கு வரவன் என்ன செய்கிறான், அப்புறம் அது உலக புகழ் வாய்ந்ததாக மாறுது. உலக புகழ் வாய்ந்ததாக மாறினாலும் இன்னைக்கும் அந்த கோயிலை அரசர் கோடிக்கணக்கான ரூபாய் இதில் அந்த காலத்தில் இவ்வளோ பணம் செலவழிச்சிருக்காரு, இதை மக்களின் நல்வாழ்வுக்கு செலவழிச்சிருக்காங்க, அதை இன்னும் குறை சொல்லிக்கிட்டு தான் மக்கள் இருப்பாங்க. ஸோ இப்படி எடுத்துக்கலாம். இன்னொரு வகையாக இயேசு கிறிஸ்து, கடவுள் ஒரு விதையை விதைக்கிறார், ஒரு நற்செய்தி, ஒரு நல் குணம். அந்த நல் குணமானது வளர்ந்து ஒரு ஃப்ளவராக மாறுது. ஜீசஸ் கிறிஸ்து, இயேசு கிறிஸ்து தோன்றும் போது அந்த இயேசு கிறிஸ்துவை எல்லாரும் கிண்டல் பண்ணா. இயேசு கிறிஸ்து பிரசங்கம் பண்ணும் போதை எதிர்த்தவர்கள், கடைசியில் யூதர்கள் அவர்களை கொன்னேவிட்டாங்க. அப்புறம் அது ஒரு மிகச்சிறந்த கிறிஸ்தவ மதமாக மாறி உலகம் முழுவதும் பரவிடுச்சு.
ஆனால் இன்றைக்கும் அதை கிறிஸ்தவ மதத்தை கேலி பண்ணுறவங்க, கிண்டல் பண்ணுறவங்க, குறை சொல்கிறவங்க அமெரிக்காவிலே இருக்காங்க. அமெரிக்காவிலே ஒரு இயேசு கிறிஸ்துக்கு அகைன்ஸ்டாக சில திரைப்படங்கள்லாம் வந்துருச்சு. இயேசு கிறிஸ்துவ குறை சொல்லி இன்னைக்கு நிறைய புத்தகங்கள் வந்துக்கிட்டு தான் இருக்குது. அப்போ குறை சொல்கிறவனு இருந்துக்கிட்டு தான் இருக்கான். உலகம் முழுவதும் அதை கொண்டாடுறவனு இருந்துக்கிட்டு தான் இருப்பாங்க. இப்படி தான் இருக்கும். சாக்ரட்டிஸ் மிக உயர்ந்த கருத்துக்களை சொன்னார். அவருடைய நற்சிந்தனைகள் மலராக மலர்ந்தது. ஆனால் சாக்ரட்டிஸை என்ன பண்ணாங்க? விஷம் கொடுத்து கொண்டாங்க. ஆனால் இன்னைக்கு சாக்ரட்டிஸை கொண்டாடுறவன் இருக்கான். ஸோ இப்படி தான் இந்த ஃப்ளவர் என்கின்ற இந்த தலைப்பை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு ஒர்க் ஆஃப் ஆர்ட் அல்லது ஒரு மாடர்ன் இன்வென்ஷன், நவீன கண்டுபிடிப்பு, அது ஒரு மிகச்சிறந்த கலைப்படைப்பு என்கின்ற ஐடியாவை வச்சுக்கிட்டு இப்போ நம்ம பார்க்கலாம். இது 6 ஸ்டான்ஸா, 6 ஸ்டான்ஸாஸ் ஆஃப் 4 lines each. 6 குவாட்ரைன். குவாட்ரைன் அப்படின்னா 4 வரி. இதுல இந்த ரைம் ஸ்கீம் எப்படி இருக்குன்னா, 4 ஸ்டான்ஸா ஒரு ரைம் ஸ்கீம்லையும் கடைசி 2 ஸ்டான்ஸா வேற ரைம் ஸ்கீம்லையும் இருக்கும். முதல் 4 ஸ்டான்ஸாவில் ரைம் ஸ்கீம் ஏபி 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 1 3, 1வது லைனும் 3வது வரியும் ஒரே மாதிரியான எண்டிங், அந்த எண்ட் ப்ரொனன்சியேஷன் ஒரே மாதிரி இருக்கும். 2 4 ஒரே மாதிரி இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸாவை எடுத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லைன் அவர் அப்படின்னு முடியுது. தேர்ட் லைன் ஃப்ளவர் அப்படின்னு முடியுது. அவர் ஃப்ளவர். செகண்ட் லைன் பி சீடுன்னு முடியுது. ஃபோர்த் லைன் வீடுன்னு முடியுது. ஸோ ஏபி ஏபி. இப்படி தான் ஃபர்ஸ்ட் 4 ஸ்டான்ஸாஸ் இருக்கும். கடைசி 2 ஸ்டான்ஸா பார்த்தீங்கன்னா ஏபிசி ஏ. ஏ தனி லைன், பி தனி லைன், சி தனி லைன். அந்த முதல் லைன் பார்த்தீங்கன்னா 4th லைன்ல அந்த ரைம் பண்ணும். ஸோ 1 4 ரைம் பண்ணும். பியும் சியும் தனித்தனியாக இருக்கும். இப்போ நீங்கள் லாஸ்ட் ஸ்டான்ஸா பார்த்தீங்கன்னா என்எஃப் அப்படின்னு முடியுது. 2 பார்த்தீங்கன்னா இன்டீட் அப்படின்னு முடியுது. அடுத்தது பீப்புள் அப்படின்னு முடியுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா வீடு அப்படின்னு முடியுது. ஸோ இது மாதிரி பார்த்தீங்கன்னா இன்டீட் வீடு இது மாதிரி முடியும். ஸோ நவ் வி see the poem. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸா பார்க்கலாம். ஒன்ஸ் இன் அ கோல்டன் அவர். கோல்டன் அவர் பொன்னான நேரம். இட்ஸ் அ மெட்டஃபர். அவர் என்பதை ஒரு பொன், ஒரு விலை மதிப்பற்ற கோல்டுக்கு உருவகப்படுத்துகிறார். அதனால தான் இது கோல்டன் அவர் இஸ் அ மெட்டஃபர், உருவகம். ஒன்ஸ் இன் அ கோல்டன் அவர், ஒரு பொன்னான நேரத்தில் ஐ நான். இந்த இடத்துல நான் என்பது இந்த ரிலீஜியஸா வச்சுக்கிட்டீங்கன்னா ஐ என்பது கடவுளை குறிக்கும். ரிலீஜியஸ் இல்லாம இது ஒரு ஒர்க் ஆஃப் ஆர்ட் அப்படின்னு வச்சுக்கிட்டீங்கன்னா இது அந்த படைத்தவன், காலம் நான் புதிதாக படைக்கின்றவன், கவிஞன் என்பவன் காலத்தை கடந்து நிற்கின்றவன், கடவுளுக்கு இணையானவன். கடவுளும் எப்படி படைக்கிறாரோ அதே மாதிரி ஒரு கவிஞனும் படைக்கிறான், ஒரு ஓவியனும் ஒரு புதிய படைப்பை உருவாக்குகிறான், ஒரு சிற்பி ஒன்றை உருவாக்குகிறான். ஸோ இந்த உருவாக்குறவங்க அந்த கிரியேட்டர்ஸ், அல்லது புதிய ஒன்றை கண்டுபிடிச்சவன், அவன் தான் அதை உருவாக்கினான். ஸோ அவங்கள தான் குறிக்கும். இந்த ஐ என்பது த கிரியேட்டர். த கிரியேட்டர் இஸ் அ காட் ஆர் the inventor or the work of the man who produces the great work of art. அந்த மிகச்சிறந்த கலைப்படைப்பை உருவாக்கியவன், புதிதாக கண்டுபிடித்தவன் அல்லது கடவுள். அப்படிதான் குறிக்கும் இந்த ஐ cast to earth a seed. ஒரு விதையை நான் பூமியிலே விதைத்தேன். up there, அதில் இருந்து up there came a flower. அங்கிருந்து ஒரு மலர் ஒன்று தோன்றியது. The people said a weed. சுற்றி இருந்த மக்கள் எல்லாம் என்ன சொன்னார்கள்? A seed. களை, இது எதுக்கும் பிரயோஜனம் இல்லாத வேஸ்ட் அப்படிதான் சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் எதுவுமே கஷ்டம் கிடையாது. ஒரு வார்த்தை கூட கஷ்டமே இல்லை. ஒரு பொன்னான நேரத்தில் நான் ஒரு விதையை விதைச்சேன். அந்த விதையில் இருந்து ஒரு மலர் தோன்றியது. அந்த மலரை மக்கள் கலை என்று சொல்லிவிட்டார்கள். முடிஞ்சுச்சா? இப்போ நீங்க இப்ப அர்த்தத்தை பாருங்க. நான் ஒரு கலைஞன், ஒரு புதிய கலைப்படைப்பை படைத்தேன் இல்லையா? ஒரு பொன்னான நேரத்தில் ஒரு புதிய கலைப்படைப்பை நான் படைத்தேன்.
ஒரு புதிய கலைப்படைப்பை உருவாக்குகின்ற விதையை விதைத்தேன். முதல்ல மனசுக்குள்ள தோணணும், இப்படி ஒரு கலைப்படைப்பை, இல்லையா? அதான் ஐ கேஸ்ட் எர்த் எ சீட். இந்த மனதுல ஒரு விதையை நான் விதைக்கிறேன். என்ன விதை? இப்படிப்பட்ட ஒன்றை நாம வரையணும், அல்லது இப்படிப்பட்ட ஒரு சிலையை செதுக்கணும், அல்லது இப்படிப்பட்ட ஒரு கோயிலை உருவாக்கணும், இப்படிப்பட்ட தாஜ்மஹாலை நான் உருவாக்கணும் என்று அவன் மனசுக்குள்ள ஒரு விதையை விதைக்கிறான். அதை உருவாக்கணும். அல்லது புதிய கண்டுபிடிக்கிறவன் இந்த மாதிரி என்ஜினை வந்து ஓட வைக்கணும் அப்படின்னு அவன் மனசுக்குள்ள தோணுது. இதான் ஃபர்ஸ்ட் லைன். அடுத்தது, up there came a flower. அதிலிருந்து ஒரு மலர் தோன்றியது. இப்போ அந்த ஒர்க் ஆஃப் ஆர்ட் முடிஞ்சிருச்சு. அந்த கலைப்படைப்பு, அந்த கோயில் அல்லது அந்த தாஜ்மஹால் அல்லது இந்த அயோத்தியா டெம்பிள் இப்போ முடிஞ்சிருச்சு. The people said a weed. மக்கள், இது ஒரு வேஸ்ட், வீடு, கலைன்னா என்ன? யூஸ்லெஸ். இதை போய் செஞ்சுட்டு இருக்காங்க, தேவையில்லாத வேலை. அப்போ அப்படிதான் சொல்லியிருக்கோம். ஷாஜகான் அந்த மும்தாஜ் மஹாலுக்காக அந்த தாஜ்மஹாலை கட்டும்போது அந்த ஆளுனுடைய ஒய்ஃபு செத்து போயிட்டா, அதுக்காக போட்டு இவ்வளோ லட்சக்கணக்காக செலவு பண்ணிடுறாங்க அப்படி சொல்லியிருப்பாங்கல்ல. ஆனால் இன்னைக்கு எங்கள் அப்பா உலகத்தில் இருக்கவனா பார்க்க வரான். அயோத்தியா டெம்பிள் இத்தனை 1000 கோடி செலவழிச்சு இது என்ன தேவையா? இன்னைக்கும் கிண்டல் பண்ணுவாங்க. ஆனால் பல லட்சக்கணக்கான மக்கள் 6 நாளில் கிட்டத்தட்ட ஒரு 10 லட்சம் பேர் அங்கே விசிட் பண்ணிட்டாங்க. 1 வீக்கில் 12 lakhs பீப்புள் அங்கே விசிட் பண்ணிட்டாங்க. அப்போ 12 லட்சம் மக்கள் அங்கே வரும்போது அந்த ஊரினுடைய பொருளாதாரமே மாறுது அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க. இன்னொரு 50 வருஷம் கழிச்சு எங்க அப்பா அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கு அப்படின்னு வாழ்த்துவாங்க. ஆனால் இப்போ குறை சொல்லுவாங்க. இதை தான் the people said a weed. இதையே நீங்க கடவுள் சொல்றார், நான் இந்த பூமியில் நற்சிந்தனைகளை, கோல்டன் அவர் ஒரு பொன்னான நேரத்தில் ஒரு விதை என்பது இந்த இடத்துல வந்து மெசேஜ், ஒரு நற்சிந்தனை, நல்ல சிந்தனைகளை உடைய ஒரு செய்தி, அதை நான் விதைத்தேன். அந்த விதையிலிருந்து உருவானது இயேசு கிறிஸ்து, ஜீசஸ். இப்ப இயேசு உருவாகிறார். மக்கள் என்ன சொன்னா? ஆரம்பத்தில் இயேசு கிறிஸ்து வந்து எல்லா இடத்துலையும் போதனை செய்யும் போது இருந்தாலும் ஏன்டா இந்த வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கான், எல்லாம் திட்டினான். அதான் the people said a weed. நீங்க எப்படி வேணாலும் இன்டர்பிரேட் பண்ணலாம். அடுத்தது செகண்ட் ஸ்டாண்ட்ல, to and fro they went. முன்னும் பின்னுமாக அவர்கள், தே என்பது மலர், அந்த மக்கள், went through my garden bower என்றால் அப்படி மலர்களினால் அலங்கரிக்கப்பட்ட அந்த ஒரு பாதை, அந்த பாதையின் வழியாக, அந்த கார்டன், அந்த தோட்டத்தின் வழியாக மக்கள் இங்கும் அங்குமாக நடந்து சென்றார்கள். அப்படின்னா என்ன? அந்த ஒர்க் ஆஃப் ஆர்ட், அந்த ஃப்ளவர், அந்த பூ பூத்திருக்கு, அந்த பூவை பார்ப்பதற்காக இங்கும் அங்குமாக மக்கள் சென்றார்கள். அண்ட் மட்டரிங், மட்டர் என்றால் வளர்றது, முணுமுணுக்கிறது. அண்ட் மட்டரிங் டிஸ்கண்டன்ட், கண்டென்ட் என்றால் சாட்டிஸ்ஃபைடு, டிஸ்கண்டன்ட் என்றால் அன்சாட்டிஸ்ஃபைடு. அவர்கள் திருப்தி அடையல. cursed me and my flower. cursed me, என்னை சபித்தார்கள், என்னுடைய மலரையும் சபித்தார்கள். நான் ஒரு புதிய ஒர்க் ஆஃப் ஆர்ட், இந்த கோயில் தாஜ்மஹால் இதை நான் கட்டியிருக்கேன். கட்டின உடனே அதை எல்லா மக்களும் வந்து அப்படியே முன்னாலையும் பின்னாடியும் போய் நல்லா பார்த்தான். அந்த பூவை பார்க்கறான்னு அவன் சொல்றாரு. அந்த பூங்கிறது இப்ப நான் சொல்றது இந்த ஒர்க் ஆஃப் ஆர்ட். எல்லாம் பார்த்துட்டான். பார்த்துட்டு முணுமுணுக்கிறான், ஏன்டா இதெல்லாம் பிரம்மாண்டமா இருக்கு, ஏன் இதெல்லாம் தேவையா, என்ன இதெல்லாம் மக்களுக்கு அவசியமா, மக்கள் வந்து வறுமையில் வாடுறாங்க, இது என்ன அவசியமா? டிஸ்கண்டன்ட், திருப்தி அடையாம, cursed me, அந்த படைத்தவனை சபித்தார்கள். அண்ட் மை ஃப்ளவர், படைத்தவனையும் அந்த ஃப்ளவர், அந்த படைத்தவன் படைத்த அந்த கலையையும் அல்லது அந்த நவீன கண்டுபிடிப்பையும் எல்லாம் இகழ்ந்தார்கள். இது அப்படியே ரிலீஜியஸா வச்சு பாருங்க. இயேசு கிறிஸ்து தோன்றிட்டார். நற்சிந்தனைகளை விதைத்தேன் கடவுள் சொல்றாரு. அந்த நற்சிந்தனைகளில் இருந்து இயேசு கிறிஸ்து தோன்றிட்டார். இப்போ அந்த இயேசு கிறிஸ்து தோன்றின உடனே மக்கள் வந்து அவர் சொல்றத கேட்கறான், எல்லாம் வர்றான், போறான். போயிட்டு திருப்தி அடையாம அந்த இவனெல்லாம் ஏன்டா கடவுள் படைச்சாரு, இவன் ஏன்டா இப்படி தெருவா வந்து உபதேசம் பண்ணிட்டு உட்கார்ந்துருக்கான், தேவையில்லாத வேலை செய்யறான் என்று அவனை சபித்தார்கள். கடவுளையும் இந்த இயேசு கிறிஸ்துவையும் அந்த இயேசு கிறிஸ்து உருவாக்கிய கடவுளையும் சபித்தார்கள்.
செகண்ட் ஸ்டான்ஸா. நவ் தேர்ட் ஸ்டான்ஸா. தென் இட் grew. இப்போ அது நல்லா வளருது. so tall, நல்லா பிரம்மாண்டமா வளர்ந்துருச்சு. இப்போ அந்த ஒர்க் ஆஃப் ஆர்ட் அப்படியே புகழடையுது. எல்லாரும் வந்து பார்க்குறாங்க. நிறைய பேர் வந்து வெளியில இருந்தெல்லாம் வந்து பார்க்குறாங்க. அது பெருமை அடையுது. அல்லது நவீன கண்டுபிடிப்பு. இந்த என்ஜினுடைய தொழில்நுட்பம் முதல்ல வந்து அப்படித்தானே பண்ணியிருப்பான். அந்த ஸ்டீவன்சன் அந்த என்ஜின் கண்டுபிடிக்கும் போது அது இங்கிருந்து ஒரு கிலோமீட்டர் போகிறதுக்கு 3 மணி நேரம் ஆயிருக்கும். ஆனால் போகுது. அதுக்கு அடுத்து வந்தவன் 1 கிலோமீட்டர் போகிறதுக்கு 3 மணி நேரம் ஆச்சு. 1 மணி நேரத்தில் 1 கிலோமீட்டர் போகிற மாதிரி கொஞ்சம் மாற்றி அமைச்சிருப்பான். அடுத்து இருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா 500 கிலோமீட்டர் 1 மணி நேரத்தில் ஓடுற மாதிரி வண்டியை உண்டாக்கியிருக்கான். அப்போ எல்லாரும் சுற்றி சுற்றி பார்க்குறாங்க. இப்போ அது வளர்ச்சி அடைகிறது. என்னுடைய தாஜ்மஹாலை பார்ப்பதற்கு உலகத்திலிருந்தெல்லாம் மக்கள் வருகின்றார்கள். பெரிய கோயிலை பார்க்கறதுக்கு எங்கெங்கிருந்தெல்லாம் மக்கள் வருகிறார்கள். இட் ஓர் எ crown ஆஃப் லைட். இப்பொழுது அது இட் ஓர் வேர் WEAR வேர்னா அணிந்து கொள்ளுதல். அதனுடைய பாஸ்ட் டென்ஸ் WORE, அதை அணிந்து கொள்ளுகிறது. ஓர் ஆஃப் கிரவுன், கிரவுனா கிரீடம். இப்பொழுது அந்த கலைப்படைப்பு அல்லது அந்த புதிய கண்டுபிடிப்பு ஒரு உலக புகழ் வாய்ந்த the world wide acceptance, உலகம் முழுவதும் அதை ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. அப்போ இது ஒரு நவீன கண்டுபிடிப்புன்னு எல்லாரும் ஒத்துக்கலாம். ஒரு மிகச்சிறந்த கலைப்படைப்பு என்று இந்த கோயிலையும் தாஜ்மஹாலையும் எல்லாரும் ஏத்துக்கலாம். இயேசு கிறிஸ்துவை உலகம் முழுவதும் ஏத்துக்குது. நீங்க எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். நீங்க இதை ஒரு நவீன கண்டுபிடிப்புன்னு மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு இதை படிக்கலாம். அல்லது ஒரு மிகச்சிறந்த கலைப்படைப்புன்னு நீங்க வச்சுக்கிட்டு படிக்கலாம். அல்லது இது இயேசு கிறிஸ்து என்று நீங்க ஒரு ரிலீஜியஸ் மைண்டே நீங்க படிக்கலாம். ஏன்னா அவர் கிறிஸ்டியன், அவர் அப்படித்தான் எழுதியிருக்கார். சொல்லலாம். Then it grew so tall. இப்போ இயேசு கிறிஸ்துவனுடைய புகழ் பரவுது, அப்படியே உயர்வடைகிறது. இந்த புதிய கண்டுபிடிப்பு அப்படியே நல்லா வருது, அதிகமா வந்துகிட்டே இருக்கு. இந்த கலைப்படைப்பு உலகத்தில் இருக்கவங்களாம் வந்து பார்த்து பெரிய பெரிய கட்டடக்கலை நிபுணர்கள்லாம் வந்து ஏங்கப்பா இது மாதிரிலாம் கட்ட முடியாதுங்க அப்படி நினைக்கிறான். இட் ஓர் எ crown ஆஃப் லைட். crown ஆஃப் லைட், ஒளி மிகுந்த கிரீடத்தை அது அணிந்து கொண்டிருக்கிறது. ஏன்னால் உலக புகழ் வாய்ந்ததாக மாறிவிடுகிறது. இயேசு கிறிஸ்துவும் உலக புகழ் வாய்ந்தவராக மாறிடுறாரு. இந்த கலைப்படைப்பும் உலக புகழ் வாய்ந்தா மாறுது. அதாவது இந்த புதிய கண்டுபிடிப்பு நவீன இந்த விஞ்ஞான கண்டுபிடிப்பும் புகழடைந்து எப்படி வேணாலும் வச்சுங்க. இட் ஓர் எ crown ஆஃப் லைட். பட் thieves from over the wall stole the seed by night. But thieves from over the wall. Over the wall. அந்த பக்கத்தில் சுவருக்கு அப்பால் இருக்கக்கூடிய திருடர்கள் stole the seed. இந்த சீடை, இந்த ஒர்க் ஆஃப் ஆர்ட் அல்லது திருடி by night, இரவோடு இரவாக திருடி, அடுத்த பேர் sowed it far and wide, அதை உலகெங்கும் விதைத்தார்கள். by every town and tower, ஒவ்வொரு டவுன்லையும் ஒவ்வொரு டவர், ஒவ்வொரு ஊர்லையும் ஒவ்வொரு இடத்திலும் அதை விதைத்தார்கள். till all the people cried, உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களும் மகிழ்ச்சி அடைந்து splendid is the flower, இந்த ஃப்ளவர் அற்புதமானது என்று உலகத்தில் இருக்கின்றவர்கள் சொல்கிறார். So the thieves from over the wall, இந்த இடத்துல the corrupted Christians are the people who are against Jesus Christ, இயேசு கிறிஸ்துக்கு எதிரானவர்கள், யூதர்கள். அவங்க என்ன பண்ணிட்டாங்க, இந்த பாருங்க இப்படி எல்லாம் இந்த ஆள் வந்து பேசிக்கிட்டு இருக்கான், இப்படி சொல்றான் அப்படி சொல்றான் என்று இயேசு கிறிஸ்துவனுடைய போதனைகளை எல்லா இடத்துலையும் அவன் தான் கொண்டு போய் சேர்த்தான். அதாவது நல்லவங்க கொண்டு போய் சேர்க்கிறத விட இந்த தீயவர்கள், அதற்கு எதிரானவர்கள் தான் இந்த செய்தியை உலகம் முழுவதும் கொண்டு போய் பரப்பிட்டு இருக்கோம். இது தேவையில்லாது, வேஸ்ட், இதையே இவ்வளவு செஞ்ச செலவு பண்ணான், அது சாதாரணமாக தான் இருக்கும். ஆனா இவன் அதன் மீது வெறுப்பு கொண்டவர்கள் அந்த செய்தியை உலகம் முழுவதும் கொண்டு போய் சேர்த்தாங்க. சேர்த்த உடனே ஆனா உலக மக்கள் என்ன சொல்றான், இதை பிரமாதம்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டான். இயேசு கிறிஸ்துவை பிடிக்காதவன் தான் எல்லா இடத்தையும் கொண்டு போனான். ஆனா இயேசு கிறிஸ்துவை எல்லா மக்களும் ஏத்துக்கிட்டாங்க. இந்த கண்டுபிடிப்பு தேவையற்றது அப்படின்னு இவன் எல்லாரும் பிரச்சாரம் பண்ணான். ஆனா இந்த புதிய கண்டுபிடிப்பை உலக மக்கள் முழுவதும் ஏத்துக்கிறாங்க. அல்ல இந்த நவீன கலைப்படைப்பு இவ்வளவு பணம் செலவழிச்சு இதெல்லாம் வேஸ்ட் அப்படின்னு சொல்றான். ஆனா உலக மக்கள் முழுவதும் வந்து இதை பார்த்து வியக்கிறாங்க. ஸோ இதுதான் இந்த ஸ்டான்ஸா. Then it grew so tall, it wore a crown of light, but
thieves from over the wall stole the seed by night. Stole the seed. Yes, yes. இதுக்கு பேர் alliteration பேர். Stole the seed. பார்த்தீங்கன்னா stole the seedனா எஸ் எஸ்ன்னு வருது பாருங்க. இது மாதிரி வார்த்தையின் முன்னாடி இருக்கக்கூடிய எழுத்து அப்படி ரைம் வந்துச்சுன்னு சொன்னா அதற்கு பேரு alliteration. மோனை, எதுகை மோனைன்னு சொல்றோமா இல்லையா? ஸோ இது stole the seed by night, sowed it far and wide. ஸோ இவங்க என்ன பண்ணாங்க? உலகத்தின் எல்லா இடத்திற்கும் இதை பரப்பினார்கள். எல்லா இடத்திலும் அந்த விதையை விதைத்தார்கள். by every town and tower. Town and tower. T alliteration. Town and tower till all the people cry. உலகத்தில் உள்ள மக்கள் எல்லாம் கத்துறான். Splendid is the flower. ஆஹா, இந்த மலர் அட்டகாசமானது. இயேசு கிறிஸ்து மிகச் சிறந்தவர். உலக மக்கள் கொண்டாடுகிறார்கள். இந்த கலைப்படைப்பு அற்புதமானது. தாஜ்மஹால் ரொம்ப உலகத்தில் தலை சிறந்தது, உலக அதிசயங்களில் ஒன்று அப்படி சொல்ல ஆரம்பிச்சிட்டான். Read my next stanza. Read my little fable. Fableனா ஸ்டோரி. இந்த கதையை, ஃபேபிள், இந்த ஸ்டோரியை, அதாவது இந்த வரலாறு, இது ஆரம்பிச்சது, தோன்றது வரலாறு. இன்னைக்கு கிறிஸ்தவ மதம் உலகம் முழுவதும் இருக்கிறது. ஆனா ஆரம்பத்துல இயேசு கிறிஸ்து தோன்றி வரும்போது அவரை தூற்றுனவங்க, கல்லால அடிச்சவங்க. ஸோ இந்த வரலாறை நீங்க ரீட் பண்ணி, he that runs may read. Runs may read. Run or may read. R alliteration. He that runs may read. Most can raise the flowers bow. Most can raise the flowers now. இப்போ அதை என்ன பண்றாங்க? உலகத்தில் இருக்கின்ற அனைவரும் அந்த மலரை வளர்க்கிறார்கள், மலரை புகழ்கிறார்கள். For all have got the seed. இப்போ எல்லாரும் உள்ளத்துக்குள்ளேயும் அந்த சீட், விதை இருக்கிறது. எல்லாரும் உள்ளத்துக்குள்ளேயும் அந்த இயேசு கிறிஸ்து நிறைந்திருக்கிறார். எல்லாரும் உள்ளத்துக்குள்ளேயும் அந்த கலைப்படைப்பை பற்றிய ஒரு உயர்வான எண்ணம் இருக்கிறது. எல்லாரும் உள்ளத்துக்குள்ளேயும் அந்த நவீன கண்டுபிடிப்பினுடைய பயன்பாடு, என்ன அழகா கண்டுபிடிச்சிருக்காண்டா, எவ்வளவு மக்கள் இந்த ட்ரெயின்ல போறோம், எவ்வளவு மக்கள் இந்த அறிவியல் விஞ்ஞானத்துல முதல்ல எலக்ட்ரிசிட்டி கண்டுபிடிக்கும் போது என்ன சொல்லியிருப்பான்? எல்லாரும் தொட்டா ஷாக் அடிக்குது, இதெல்லாம் ஏன்டா நீ செய்யற அப்படிதான் சொல்லியிருப்பான். ஆனா இப்போ ஷாக் அடிச்சாலும் அதை கவனமா பயன்படுத்தி மக்களுக்கு எவ்வளவு பயனுள்ளதாக அது மாறி போச்சு. அப்ப எல்லாரும் உள்ளத்துக்குள்ளே இது நிறைஞ்சிருக்கு. For all have got the seed. Last stanza. And some are pretty enough, and some are poor indeed, and now again the people call it but a weed. அந்த மலர்கள்ல சில பிரட்டி, அழகா இருக்கும், சில புவர், மோசமா இருக்கும். And now again the people, ஆனா மறுபடியும் மக்கள் call it a seed but a weed. இப்போ மறுபடியும் மக்கள் அதை ஒரு களை செடி, தேவையற்றது என்று இன்னும் மக்கள் சொல்கிறார்கள். எல்லாம் இருக்கு. ஆனா இன்னைக்கு என்ன பண்ணுவான்? இந்த நவீன கண்டுபிடிப்பு எதா இருந்தாலும், அறிவியல்ல இருந்து எல்லாத்தையும், இந்த கண்டுபிடிப்புனாலதான் சுற்றுப்புற சூழல் கேடாயிடுச்சு அப்படின்னு சொல்லுவான். இவ்வளவு பெரிய கட்டடம் கட்டினதுக்கு இதுக்கு பதிலாக மக்கள் வறுமையில் வாடிக்கொண்டிருக்கின்ற மக்களுக்கு இவைகள் பயனாயிருக்கும் வச்சுங்க. இந்த பணத்தெல்லாம் எடுத்து சோறு போடலாம், மக்களுக்கெல்லாம் ஒரு மாதம் போடலாம். அப்புறம் அப்ப இதுதான் கிடையாது. ஆனா குறை சொல்றவன் என்ன பண்ணுவான்? இந்த தாஜ்மஹாலுக்கு இத்தனை கோடி செலவு பண்ணாரு, அப்போ அந்த காலத்துல மக்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க, எல்லாத்துக்கும் அதை கொடுத்துருக்காங்க அப்படி சொல்லுவான். அவன் சொல்லும் போது கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்கு. ஆனா சரி, எவ்வளவு நாள் சோறு போட்டிருப்பீங்க? ஒரு 2 மாசம் அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருக்கும் சோறு போட்டுக்கலாம் இலவசமா. ஓகே, அப்புறம் அது வேறு. நீங்க ஒரு மனிதன் சொன்னா ஒரு மிகச்சிறந்த கலைப்படைப்பு இருக்கதான் செய்யும், அது வேற. இப்போ அந்த கிறிஸ்தவ மதத்தை திட்டிக் கொண்டிருக்கிறவன், இயேசு கிறிஸ்துவை குறை கூறி கொண்டிருக்கின்றவர்கள் அந்த மதம் தோன்றிய நாட்டிலே இருப்பாங்க. அதான் still people call it a weed. இன்னும் மக்கள் அதை கலை என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் என்று இந்த The Flower என்கின்ற போம் முடிக்கிறாரு. நான் சொன்ன மாதிரி இதை நீங்க உங்க மனசுக்குள்ள எப்படி வேணாலும் வச்சுட்டு பார்க்கலாம். ஒர்க் ஆஃப் ஆர்ட்னு வச்சுக்கலாம். அந்த ஃப்ளவர் என்பது ஒரு ஒர்க் ஆஃப் ஆர்ட் அப்படியே நீங்க வச்சுக்கலாம். அல்லது அதை ஒரு புதிய அறிவியல் கண்டுபிடிப்பு அப்படியே நீங்க வச்சுக்கலாம். அல்லது அது இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது என்றும் நீங்க வைத்துக்கலாம். எப்படி வச்சுக்கிட்டீங்கன்னா
இது அருமையான ஒரு மீனிங்கை தரக்கூடிய ஒரு மெட்டஃபர், உருவகப்படுத்துகின்ற. ஃப்ளவர் என்பது வெறும் பூ இல்லை, அது ஒரு ஒர்க் ஆஃப் ஆர்ட்டை ரெப்ரசன்ட் பண்ணுது, ஒரு மாடர்ன் இன்வென்ஷனை ரெப்ரசன்ட் பண்ணுது, இயேசு கிறிஸ்துவை உருவகப்படுத்துகிறது. ஸோ இட் இஸ் அ மெட்டஃபர். தேங்க்யூ.